காலையில் தூங்கி எழுந்ததும் வீட்டில் நம்ம ரெடி ஆகிட்டு இருப்போம். அம்மா கிச்சனில் ஏதாவது சமைப்பாங்க, குக்கரில் விசில் அடிக்கும். அந்த விசிலில் ஆரம்பித்து அப்படியே கிளம்பி வெளியில் வந்தால் அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்க்கிங் இருக்கும். கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது செக்யூரிட்டி விசில் அடித்து ரிவர்ஸில் வர சொல்கிறது. அப்படியே அங்கேருந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய விலையில்லா பேருந்து பயணம் இருக்கு இல்லையா, மகளிருக்கான விடியல் பயணம். அந்த பஸ்ஸில் ஏறி விடியல் பயணத்தில் மகளிர் போனாலும் கண்டக்டர் அடிக்கிற விசில் சத்தம், இப்படி ஆரம்பிச்சு தேட்டரு எங்கே போனாலும் இனிமேல் விசில் சத்தம் இருக்க போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. விஜய் ஃபேன்ஸுக்கும் இது பெரிய ப்ளஸ். எப்போவுமே ஒரு ஹவுஸ் ஹோல்டாக இருக்கிற விஷயங்களை கட்சியினுடைய சின்னமாக கேட்கறது எல்லா கட்சிகளுடைய வழக்கம். உதயசூரியன், ரெட்டலை போன்ற சின்னங்கள் வந்து சுவர் விளம்பரமாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் அவங்க எல்லாருமே அதை வாங்கினாங்க. அது சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் போய் சேரும், ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். அந்த வகையில் ரொம்ப ஈஸியாக எந்த கடையில் வேணாலும் போய் வாங்கி கொடுத்துடலாம். டக்குன்னு விசில் சின்னம்னு சொல்லலாம், ஈஸியாக விசில் அடிச்சிடலாம். இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆக்டர், அவர் வரும்போதே விசில் சத்தத்தோட வரவேற்கக்கூடிய மாஸ் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இப்படி ஒரு சின்னம் அப்படின்றது பர்ஃபெக்டான ஒரு சின்னமாக அவருக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்துருக்கிறத பார்த்தா மத்திய அரசு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குது, இந்த விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்லாம் சொன்னால் இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது. தேர்தல் காலத்தில் இன்னைக்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் டல்லாக இருந்த விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு மாதம் கழித்து எப்போ அவங்க தலைவருடைய ட்ரெய்லரோ இல்லை அப்டேட்டோ வரும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ கிடைச்சிருக்கு. இது தேர்தல் களத்தில் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? பொதுவாக வந்து விசில் சின்னத்தை வந்து ஒரு பொது சின்னமாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷன். இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க, நிறையா சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2016 காந்திய மக்கள் இயக்கம் வந்து விசில் சின்னத்தை தான் போட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு பிரகாஷ் ராஜ், மயில்சாமி இவங்கெல்லாம் வந்து சுயேட்சையாக போட்டிடும் போது விசில் சின்னம் அவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷனே வந்து இதை ஏன்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு இதில் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜனவரி தொடங்கியதுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சோகமான நாட்களாக தான் இருந்தது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு அழைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய தொடர் நெகட்டிவான விஷயங்கள் வந்து இருந்தது. நீதிமன்றத்துலேயும் அவங்களுக்கு ஃபேவராக வந்து உத்தரவுகள் வரல. இப்போ முடங்கிடுச்சு, கட்சியே முடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களுக்கு மத்தியில் இப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு வந்து 234 தொகுதிகள்லையும் விசிலை பயன்படுத்தலாம் அவங்களுடைய சின்னமாக அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்களா, இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம அலுவலகத்துக்கு வரோம்னாலும் சரி, நீங்கள் வேறு எந்த வேலைக்கு போகிறா இருந்தாலும் சரி, நீங்கள் விசிலை கேட்காம உங்களால் வந்து கடந்து போகவே முடியாது. அந்த மாதிரி எல்லாருடைய லைஃப்லையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த விசிலை நம்ம கேட்டுருவோம். அது ஆஃபீஸ் வந்தால் பார்க்கிங் பண்ணும்போது நம்ம கேட்போம். நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது குக்கர் விசில் தான் ஃபஸ்ட்டு வரும். டிராஃபிக் போலீஸ் போகும்போது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த விசில்ன்ற ஒரு சத்தத்தை நம்ம கேட்டுருவோம். கேட்கும் போதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் விஜயினுடைய ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜயினுடைய ஆதரவாளர்கள் இல்லை வந்து விஜய்க்கு நான் ஓட்டு போடணும் இந்த முறை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து விஜய் மைண்டில் வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் தான் தாவேக்காவுக்கு. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த விசில் வந்து பெரிய அளவில் பேசப்படும். இதற்கு முன்பு சுயேட்சை வேட்பாளர்கள் பயன்படுத்தினாங்க, அதுவரை எந்த சிக்கலும் இருந்ததே கிடையாது, யாருக்குமே அந்த பிரச்சனை வந்ததும் கிடையாது. இப்போ வந்து விஜய்க்கு இளைஞர்களுடைய ஆதரவு பெரிய அளவில் இருக்குது அப்படின்றப்ப இந்த விசில் சின்னம் கிடைச்சதை வேற ஒரு செட் ஆஃப் நெரேட்டிவ் பண்ணி அதை வந்து பொதுமக்கள் மத்தியில் வேற வகையாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இயல்பு தானே. ஏன்னா நம்ம வந்து என்னதான் சேவை பண்ண வரணும்னாலும் சேவை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரசியல் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அப்படின்றப்ப நிச்சயமாக அரசியல் கட்சிகள் இந்த விசில் சின்னத்தை இவங்க டூ மச்சாக யூஸ் பண்ணும்போது அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, பெண்களை கிண்டல் பண்ணுறதுக்காக எப்போ பார்த்தாலும் விசில் அடிக்கிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கோயிங் ஃபார்வர்ட் விஜய் இந்த மொமெண்டத்தை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொன்று தோணுது. இப்போ இதை ஒரு இன்னும் கொஞ்சம் அரசியலாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரீஃபர்பிஷ் பண்ணி சொல்ல போகிறீங்களா? ஆமாம், காலையில் குக்கர் விசில் அடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சிலிண்டரோட ரேட் என்ன, இல்லை மாதந்தோறும் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபா பெண்களுக்கான உரிமை தொகை உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கும். ஒரு இல்லத்தரசிகளுக்கும் அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கும் தான் அந்த வலி வேதனை, அந்த உதவித்தொகையினுடைய அருமை தெரியும். அப்போது அந்த விசில் சத்தம் அப்படின்றது தாவேக்கா தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் விஜயை ஞாபகப்படுத்தலாம்.
ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு வீட்டில் அடுப்பு எரியுது, நம்ம குக்கரில் ஒரு சாப்பாடோ சாம்பாரோ வச்சு சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, இப்போ பஸ்ஸுன்னு வரும்போது அந்த விசில் சத்தம் இவங்களுக்கெல்லாம் டிவிக்கு ஞாபகப்படுத்தினா அங்கே உரிமை தொகைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக அங்கே விடியல் பயணம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பயணம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த கவர்மெண்ட் காரணம். இன்னும் கொஞ்சம் அப்படி ஃபார்வர்டாக யோசிச்சு திங்க் பண்ணோன்னா அடுத்த தேர்தலில் ஆண்களுக்கும் இலவசம்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க கொண்டு வருவாங்க. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது வேற கான்ட்ரவர்சியாக எப்படிலாம் மாறும்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த எலெக்ஷன் பீரியட்ல தான் ஐபிஎல் மேட்ச் நடக்கும். சிஎஸ்கே டீம் ஐபிஎல் இருக்கு, சிஎஸ்கேக்கு விசில் போடுன்றது அவங்களோட டேக்லைன். தோனி வந்து விசில் போடுன்னு சொன்ன வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ தளபதி விஜய்க்கு வந்து தலை தோனியே ஓட்டு கேட்குற மாதிரி அந்த வீடியோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. அஜித் வந்து ஒரு படத்தில் கண்டக்டராக நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், விசில் அடிக்கிற மாதிரி. அந்த வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரே ஒரு கண்டக்டர், விசில் அடிச்சு தான் அவர் லைஃப் தொடங்குச்சு. இன்னைக்கு அவருக்கு கோடிக்கணக்கானவர்கள் விசில் அடிக்கிறாங்க. ஸோ அவரோட கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து அடுத்த இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் விசில் அப்படின்றது கண்டென்ட்டாக பார்க்கும்போதும் மீமாக பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பேசு பொருளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு விஜய்க்கு, இந்த விஜய் ரசிகர்களுக்கே பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா, விஜய் ஒரு படத்தில் வந்து வில்லன்ட்டு அடி வாங்கிட்டே இருக்காரு, அவருக்கான சீனே இல்லைன்னு சொல்லும்போது சடனாக ஒரு சீனில் எலிவேட் ஆகி விஜய் வந்து அப்படி நிற்பார், ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான ஒரு நடக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு நாள் இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸுக்குன்னு நான் நினைக்கிறேன். விஜயனுடைய படங்கள்லேயே வந்து அவர் நிறைய அந்த விசிலுடைய ரெசம்பிளன்ஸ்ன்றது இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த கோட் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா விசில் போடு சாங் வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் சாங்காகவே இருந்தது. அதை நாம் தமிழர் கட்சி அப்போ மைக்கை கையில் பிடிக்கட்டுமான்றதை பயன்படுத்திட்டாங்க, மைக்கை பயன்படுத்திட்டாங்க. அதில் பிரபுதேவா அப்புறம் வந்து பிரசாந்த் இவங்க 2 பேரும் விஜயோட சேர்ந்து ஆடின டான்ஸு. இப்போ அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம வந்து அந்த பாட்டுக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு கேட்குற மாதிரியே ஆடி இருக்கமே டான்ஸு அப்படின்னு யோசிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிகில் படத்தில் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், விசிலுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ விஜய் படங்கள்லேயே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ விஜய்க்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்கு. இது நாள் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி தொடங்கினதுலேருந்து எல்லாமே தொடர் தோல்விகளாகவும் நெருக்கடிகளாகவும் இருந்த விஜய்க்கு இப்போ வந்து ஒரு எலிவேஷன் கிடச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அடி வாங்கிட்டு இருந்த விஜய் இப்போ வந்து ஒரு எலிவேட் ஆகி நிற்கிறாரு. இப்போ இந்த எலிவேஷனை வந்து அவர் எப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் பயன்படுத்த போகிறாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 2.5 மாதம் தான் இருக்குது. இப்போ இந்த சின்னம் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விசில் சின்னம் மட்டும் இல்லை, எந்த சின்னம் கொடுத்துருந்தாலும் அதை விஜய் வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருப்பார். இப்போ உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது அவருடைய படங்கள்லே இந்த விசில் சம்மந்தப்பட்ட காட்சிகள் பாடல்கள் இருப்பது வந்து ஒரு கேம்பெயினாக மாறுறதுக்கு ஒரு உதவுமே தவிர மற்றபடி வந்து நான் பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்கல. ஏன்னா என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடான சிம்பிளாக இருந்தாலும் விஜயால் கொண்டு போய் சேர்த்துட முடியும். அதுக்கு தானே அந்த பிரபலத்தன்மை இருக்குது. இப்போ நாம் தமிழர்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்தது. மைக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய நெருக்கடியாக இருந்தது. அதனால தான் விஜய் பேரை பயன்படுத்திட்டாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால தான் அவங்களால வந்து 36 லட்சம் வாக்குகள் வந்து வாங்க முடிஞ்சு. 8.2% வந்து ஈஸியாக வந்துடல. ஸோ அதுக்கான எஃபோர்ட் இருக்குது. அதுக்கு அவங்க கடுமையாக உழைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜயை பொறுத்தவரையில் ஈஸியாக அவர்கிட்ட எந்த சின்னம் கொடுத்தாலும் அவரால் கொண்டு போய் சேர்த்துட முடியும். அந்த ஒரு கேலிபர் அவர்கிட்ட இருக்குது. இயல்பாகவே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ன்றதுனால இருக்குது. இப்போ விசில் கொடுத்தது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறி இருக்கு. இந்த சின்னம் இப்போ கொடுத்துட்டாங்க. கொடுத்த ஒரு சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா சுவர் விளம்பரங்களாக நிறைய பேர் வந்து கட்சிக்காரங்க தன்னெழுச்சியாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எந்த அரசியல் சின்னமும் வந்து எளிமையாக அது வரையப்படும் போது அது மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விசில் வந்து ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் வரைஞ்சிடலாம். இப்போ அதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சின்னங்களுடைய அந்த சவுண்டு அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது எலெக்ஷனில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதயசூரியனை வந்து எல்லா இடத்துலையும் அவங்க கோட் பண்ணி சூரியன் வந்தால் தான் இருட்டு போய் உங்களுக்கு வந்து ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சீமான் சொன்னது, தாமரை மலர்ந்தே தீரும். இப்படி ஒவ்வொரு சிம்பிளுக்குமே அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இந்த முரசு சத்தம் கேட்டால் தான் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு அவங்க கேம்பெயின் பண்ணுது. அந்த மாதிரி இது இந்த விசில்னு நிற்காம அதோட சேர்ந்து ஒரு சத்தம், இந்த விசில் சத்தம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை சரி பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். அதே மாதிரி விசில் யார் கையில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அது தேட்டரில் இருந்தால் வெறும் ரசிகர்களுடைய விசில் சத்தமாக விசில் அடித்தா குஞ்சுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயமா மாறிடும். டிராஃபிக் போலீஸ் கையில் இருக்கும்போது அவர் வந்து அந்த டிராஃபிக்கை சீர்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துகிறாரு. ஒரு கண்டக்டர் கையில் இருக்கும்போது பஸ்ஸை எங்கே நிறுத்தணும், எங்கே எடுக்கணும்,
அப்படின்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாரு. அதே ஒரு பஸ் வந்து ஒரு இக்கட்டான இடத்துல இருக்கு, ரிவர்ஸ் எடுக்கணும்னா கூட கண்டக்டர் விசில் அடிச்சு கரெக்டாக அந்த டிரைவருக்கே வழிகாட்டுவார். கண்டக்டர் எல்லா நேரத்துலையும் டிரைவர் தான் வண்டி ஓட்டுவார். கண்டக்டர் கையில் இருக்க விசில் வந்து வண்டியை ரிவர்ஸில் கரெக்டாக எடுத்து இடிக்காமல் கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் விஜய் கையில் விசில் இருக்கிறது நல்லது தான். பட் அதை எப்படி பயன்படுத்த போகிறாரு, எங்கே விசில் அடிக்க போகிறாரு அப்படின்றதுல தான் இந்த தேர்தல் களத்தினுடைய சுவாரஸ்யமே இருக்குன்னு நான் பார்க்குறேன். விசில் யார் கையில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை. அது மாதிரி விசில் வந்து இப்போ விஜய் கைக்கு வந்திருக்கு. விஜய் வந்து அதை விளம்பரத்துக்காக பயன்படுத்த போகிறாரா, இல்லை வந்து அதை ஒரு விசில் ப்ளோவராக இருந்து ஒரு அலர்ட்டாக ஒரு ஜனநாயக மக்களுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய அவர் வந்து ஒரு ஒரு அலர்ட்டாக இருக்க போகிறாரா அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஐ திங்க் வியூவர்ஸுமே இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் கையில் விசில் இருக்குது, விஜய் அதை எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.